பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம் சோர்ந்து போகும்பொழுதெல்லாம் அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார் இல்லையா? நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். அநேக சோர்வுகள் வரும். ஏன் இந்த ஊழியத்துக்கு வந்தோம்னு நினைக்கிற நேரங்கள்லாம் வரும். அப்பொழுதெல்லாம் உடனே கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்து அந்த வார்த்தையினாலே என்னை பலப்படுத்துவார், என் மனைவியை பலப்படுத்துவார். அப்படித்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு பலப்படுத்த போகிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். கை கால்கள்லாம் முடங்கி போன ஒரு மனிதன் பவுல் பேசுகிறதை உட்கார்ந்து கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த வசனத்துடைய வல்லமை அவன் உள்ளத்திலே ஒரு விசுவாசத்தை உண்டாக்குகிறது. அவனுக்குள்ளே உருவாகின அந்த விசுவாசத்தை பவுல் அறிந்து கொண்டார். ஆவியானவர் பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். பவுல் அவனை உற்று பார்த்த பொழுது அவனுக்குள்ளே ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கிறதை கண்டு கொண்டார். உடனே அற்புதம். அவன் துள்ளி குதித்து எழுந்தான், நடந்தான். கர்த்தர் அது வரைக்கும் முடங்கி கிடந்த அவன் வாழ்க்கையிலே ஒரு ஓட்டத்தை, எழுந்து நிற்கிற அனுபவத்தை, அவன் ஊனத்தை கர்த்தர் மாற்றி அவனை சுகப்படுத்தினார். அதற்கு முக்கியமான காரணம் அவனுக்குள்ளிருந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில கூட வசனத்தை கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த ஆறுதல் சத்து மூலமாய் கர்த்தர் உங்க கூட பேசுறார். சபைக்கு போகும்போது கர்த்தர் உங்கள் மேய்ப்பரை கொண்டு அழகாய் உங்களோடு கூட இடைப்படுகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது வசனங்கள் மூலமாய் ஆவியானவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆனா இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே இந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை கொண்டு வருகிறதா என்று கேட்டால் அதற்கு சரியான பதிலை உங்களால சொல்ல முடியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட ரட்சிப்புக்கான விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து இருந்தால் இன்றைக்கு நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். அதுதான் உண்மை. சபைக்கு நிறைய பேர் வருவாங்க, சுகத்துக்காக வருவாங்க. எங்களுக்கு ஒரு வியாதி இருக்கு பிரதர், எங்களுக்காக சோமன். 2 வாரம் வருவாங்க, 3 வாரம் வருவாங்க, அதுக்கப்புறம் காணாத போயிடுவாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தா வேற எங்கேயோ தேடி போயிருப்பாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருதயத்துல இல்ல. இருந்திருந்தா அன்றைக்கே சுகம். அவங்க வரும்பொழுதே நான் இன்றைக்கு இங்க போறேன், ஜெபிச்சு பார்ப்போம், நடக்கலன்னா அங்க போலாம், அங்க போய் பார்ப்போம், அங்கெல்லாம் இன்னொரு இடத்துக்கு போலாம். இப்படி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்குள்ளே அந்த விசுவாசம், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இல்லாத வரைக்கும் அவன் வாழ்க்கையிலே ஆண்டவரால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் காணப்படுகிறதா? கர்த்தருடைய வசனம் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாக்கி இருக்குதா? அப்படி உண்டாகலாம். ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி அந்த விசுவாசத்தின்படி நடத்த நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை, சுகத்தை, விடுதலையை, நன்மைகளை செய்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பெற்றுக்கொள்வோமா? கண்களை மூடி அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டாகட்டும். அது அவர்களுக்கு அற்புதங்களாய் மாறட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வியாதிகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், உபத்திரவங்கள் மாறட்டும், விசுவாசம் ஊற்றெடுக்கட்டும். செய்தீர் நன்றி. அவிசுவாச எண்ணங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் செய்தீர் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.